வெல்கம் டு ஆல். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ரிவர்ட் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்க போறோம். அதாவது, இப்போ 2ஆம் தேதியில இருக்கும். நம்ம 3ஆம் தேதி போட வேண்டிய டிரான்சாக்ஷன தெரியாம 2ஆம் தேதி போட்டுட்டாலோ, இல்ல ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன்ல ரூ. 1000க்கு பதிலா 10,000 என்ட்ரி பண்ணிட்டாலோ, இது மாரி ஏதாவது தவறுதலா என்ட்ரி பண்ணிட்டாலோ, நம்ம ரிவர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு அதர் ரெசிப்ட் போடுறோம். அமௌண்ட் என்டர் பண்ணிக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம போடுறோம். நம்ம ஆனா ரூ. 1000 தான் போடணும். ஆனா நம்ம வந்து ரூ. 10,000 தெரியாம போடுறோம். இப்போ சப்மிட் குடுத்துடுறோம். எப்போதும் போல நம்ம டிரான்சாக்ஷன்ல போயிட்டு அப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ டிரான்சாக்ஷன்ல அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு தெரியுது. ரூ. 1000க்கு பதிலா ரூ. 10,000 என்ட்ரி பண்ணிட்டோன்னு. திரும்ப அதே டிரான்சாக்ஷன்ல போயிட்டு இந்த லிஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு அப்ரூவ் அதை கிளிக் பண்ணுங்க. அதில் நம்ம லாஸ்ட்டாக போட்ட டிரான்சாக்ஷன் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம தப்பாக போட்டோம். இப்போ இதை ரிவர்ட் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணி ரிவர்ட்டை கிளிக் பண்ணுங்க. இப்போ அதே டிரான்சாக்ஷனில் பெண்டிங்கை கிளிக் பண்ணுங்க. ரிவர்ட் பண்ணுறோம். ரிவர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டிரான்சாக்ஷன் வந்து திரும்ப இங்கே வரும். பெண்டிங்கை கிளிக் பண்ணி இப்போ அந்த ரிவர்ட்டட் என்ட்ரி காமிக்குதா, இதை அப்ரூவ் பண்ணணும். இப்போ அப்ரூவ் பண்ணிட்டா அந்த டிரான்சாக்ஷன் வந்துட்டு டெலீட் ஆகிடும். திரும்ப நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம். ரூ. 1000 வந்து என்ட்ரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரூ. 10,000 போட்டுட்டோம். அதனால் நம்ம ரிவர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரூ. 1000ன்னு. அது மாதிரியான டிரான்சாக்ஷன் தப்பாக போட்டுட்டா அதை ரிவர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ரிவர்ட் பண்ணுறது. தேங்க்யூ.